ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இவங்க இன்ட்ரோ வீடியோவில் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி பற்றி சொல்லுவோன்னு குக்கிங் வீடியோ போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? எஸ் அஃப்கோர்ஸ்ங்க. குக்கிங் அப்படின்றது பெண்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியும். முக்கியமாக கல்யாண பொண்ணுங்களுக்கு. ஸோ அந்த குக்கிங் வீடியோலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கோவக்காய்ங்க. கோவக்காய் அப்படின்னா சில பேர்த்துக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை கேட்டிங்கன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் என் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன், அவளே வேண்டான்னு தான் சொல்லுவாள். பட் நான் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அந்த ரெசிபியை ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணாமல் நீட்டமாக குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டிங் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் ஆனியன் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க விஷயமே. அப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு நீங்கள் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும், நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்றது விஷயம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை போட்டு ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ண விடணும். அதுதான் இதில் விஷயமே. நல்லா ஒரு ஆயிலில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு அப்புறம் காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா பொரியல் ரெடி. வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வேணான்றவங்க இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் இதை செஞ்சு கொடுத்தங்க. எல்லாருக்கும் இந்த பொரியல் ரொம்ப அடிமையாயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பொரியலுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.